அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வரப்போகிற இல்லை நடந்துகிட்டு இருக்க புதன் தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசாகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடும், விருச்சிக ராசிக்கு வரும். விசாகம் 1, 2, 3 பாதம் வந்து துலாம் ராசிக்கு வரும். விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்துடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. விசாகம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், உடைப்பட்ட நட்சத்திரம். மற்ற ராசிக்கெல்லாம் பாருங்கள் ஒரே ராசிக்கு ஒரே நட்சத்திரம் தான் வரும். ஆனால் விசாகம்ங்கிறது 2 ராசிக்கு வரும். அதனால தான் அது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. பொதுவாக விசாக நட்சத்திரக்காரங்க நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பீங்க. நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு, மனசாட்சிப்படி நடப்பீங்க, ஒரு சாந்தமான குணம் படைத்தவங்களாக இருப்பீங்க, இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஒரு சாஃப்டான நேச்சர்னு சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக நடந்துக்குவீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க, உலகத்தையே கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் விசாக நட்சத்திரக்காரங்க. முக்கியமாக சொன்னப்போ நான் ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்ல குணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும் உங்களுக்கு. என்ன காரணம்னா அது குருவோட நட்சத்திரம். பூமியோட பெரிய கிரகம் குரு தான், சரிங்களா? அப்போ அந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது செய்யணும், அடுத்தவங்க நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், அடுத்தவங்க கிடக்கூடாது, நம்ம மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் அந்த விசாக நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு குரு தசை தான். நீங்கள் 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 2ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 3, 4ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, பிறக்கும் போது குரு தசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. குரு தசையில் நீங்கள் பிறந்து 2ஆவது உங்களுக்கு சனி தசை ஒரு 19 வருஷம் வரும். சனி தசை 19 வருஷம். குரு தசை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்திருக்கீங்களா, நடுப்பகுதியில் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த பலன்கள் மாறுபடும். குரு தசை முடிஞ்சு சனி தசை ஒரு 19 வருஷம் நடக்கும். 3ஆவது தான் உங்களுக்கு புதன் தசை வரும். இது ரொம்ப முக்கியமான தசைங்க. 30 வயசுக்கு மேலே புதன் தசை வரும். ஒரு சில பேருக்கு 27 வயசுலேயே வந்துடும், 27, 28லேயே வந்துடும். ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். அப்போ 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகணுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வயசு வரைக்கும், 45, 47 வயசு வரைக்குமே நடக்கும். இது ஒரு முக்கியமான வயசு. புதன் 17 வருஷம் திசை நடத்துவார். அப்போ புதன் திசை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, அதாவது மேஷ லக்னத்தில், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையே நல்லா இருக்காதுங்க. 17 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும். 17 வருஷம் வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுமே பண்ணாது, கெட்டதாக அதிகமாக நடக்கும். இதே மற்ற லக்னங்களுக்கு, இப்போ ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பக்காவாக வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. அந்த புதன் தசை தான் ஒரு நல்ல ஒரு தசையாக உங்களுக்கு அமையும். அந்த 6 லக்னங்களுக்கு, ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக புதன் தசை யோக தசையும். ஏன்னா இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் வந்து நண்பர்களாக வருவார். மிதுன லக்னத்துக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான், கன்னி லக்னத்துக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான், ஆட்சி உச்சபலம் பெற இடம் கன்னி. அப்போ அந்த லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பரிபூர்ண ராஜயோக அதிபதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செய்வார். புதன் வந்து 17 வருஷம் திசை நடத்துவாருங்க. புத்திக்கு உண்டான கிரகமே புதன் தான், அறிவுக்கு உண்டான கிரகம் தான் புதன் தான், வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் புதன் தான். கம்ப்யூட்டர், இந்த கணக்கு வழக்கு எழுதுறது, பேப்பர் பேனா, கம்ப்யூட்டர், இந்த சாஸ்திர சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த புதன் தான். ஒருத்தர் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்களா, ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கும். கலைத்துறையில் இருக்காங்களா, புதனோட சப்போர்ட் வேணும். மீடியாவில் இருக்காங்களா, புதனோட சப்போர்ட் வேணும். பேசி பிழைக்கிறாங்களா, புதனோட சப்போர்ட் வேணும். தகவல் தொடர்பு துறையில் இருக்காங்களா, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்காங்களா, புதனோட அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும், ஷைன் பண்ண முடியும், சாதிக்க முடியும், சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. புதன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் மட்டுமே தான் புதன் நல்லது பண்ணுவார். நெகட்டிவான ஒரு இடத்துலலாம் புதன் இருந்தார்னா புதன் கெடுக்க தாங்க செய்வார். புதன் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டார், கெடுத்துட்டு போயிட்டே இருப்பார். மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். என்ன பண்ணுவார்? கடனை கொடுத்துருவார். 17 வருஷம், 30 வயசுலேருந்து 45, 47 வயசு வரைக்கும் கடன் அல்லது நோய், உடம்புல ஏதோ ஒரு நோய் வந்துடும், நரம்பு பிரச்சனை வந்துடும், மைண்டு புத்தி சரியாக வேலை செய்யாது, எதிர்ப்புகள் வரும், நண்பர்களால் பிரச்சனை வரும். ஏன்னா புதன் தான் நண்பர்களுக்கு உண்டான கிரகம். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசை ஒன்றுமே பண்ணாது, வேலை செய்யாது, உங்களுக்கு பெரிய கெடுதல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு அசிங்கமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பல பிரச்சனைகள் புதன் தசை கொடுக்கும். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல, மேஷ லக்னத்துக்கு புதன் தசை பெருசாக வேலை செய்கிறதில்ல. அவர் ஏதோ குருவோட சேர்ந்து சுக்கிரனோட தொடர்பு அப்படி இப்படின்னெல்லாம் இருந்து சனி ராகோட இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போவார், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக கொட்டி கொடுக்குற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க, பிரச்சனையில் தான் போய் மாற்ற மாதிரி வரும். அது புதன் மறைமுகமாக ஒரு சில அமைப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க, நல்ல தசையாக மாறும் அந்த புதன் தசை ஓரளவுக்கு,
சரிங்களா? அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு புதன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க. தனுசு லக்னத்துக்கு புதன் 7ஆம் இடத்துல இருந்தால் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேருந்து பாதகத்தை செய்வார். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வி, இதெல்லாமே இந்த புதன் திசையில் நடக்கும். அதே மாதிரி தான் மீன லக்னத்துக்கு புதன் 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, பாதகஸ்தானத்திலே இருக்கக்கூடாது. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் பாதகத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அந்த தசா புத்தியில். மற்ற லக்னங்களோட புதன் பெருசாக உங்களுக்கு கெடுக்காதுங்க, வாய்ப்பே இல்லை, கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கெடுக்கிற லக்னம் எந்த லக்னங்கள் கெடுக்கணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமும் விருச்சிக லக்னத்துக்கு தான். இதே 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் கெடுக்கிறது எதுன்னா தனுசு லக்னமும் மீன லக்னத்தை தான் 7ல் புதன் இருந்தால் கெடுக்கும். மற்ற லக்னங்களுக்கு புதன் நல்லது பண்ணிட்டு போயிடும். விருச்சிக லக்னத்துக்கு வந்து புதன் சுத்தமாக வேலை செய்யாது. மேஷ லக்னத்துக்கு கொடும் பாவி அவர், உங்களுக்கு ஆகாத கிரகம், உங்களோட எதிரி அவர். உங்களோட எதிரி இப்படி உங்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி தான் புதன் வந்து அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்ப்புகளாக தான் செய்வார், எதிரியாக தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். சுற்றி இருக்கவங்கள எதிரியாக மாறுவாங்க, கூட இருக்கவங்களாம் முதுகில் குத்துவாங்க. இந்த புதன் தசை வர்றவங்களுக்கு பாருங்கள், இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் தசை வர்றவங்க பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த புதன் தசையில் 30 வயசுக்கு மேலே எதிர்ப்புகள் வரும். ரொம்ப வருஷமாக பழகின நண்பர்கள் உங்களுக்கு விட்டுட்டு போவாங்க, அவங்களே உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க. அத்தனை அமைப்பு இந்த புதன் தசையில் தான் வரும். அப்போ புதன் நல்லா இருக்கணுங்க. புதன் நல்லா இருந்தால் நல்ல ஒரு மென்மையான தோல் இருக்கும், நரம்பு பிரச்சனை வராது. ஏன்னா தோலுக்கு அதிபதி புதன் தான். புதன் கெட்டு போனவங்களுக்கு தான் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இந்த சொரியாசிஸ் பிரச்சனைலாம் பாருங்கள் இந்த புதன் தசையில் தான் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் எட்டி பார்க்குறது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை வருது, இஎன்டி பிரச்சனை வர்றது எல்லாமே இந்த புதன் தசையில் தான். அப்போ புதன் கிடக்கூடாதுங்க. ஏன்னா புதன் வந்து பூமியோட இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பூமியை விடங்கிறத விட நவகிரகங்களே சின்ன கிரகமே புதன் தான். அவர் சின்னதாக இருந்தாலும் அது சின்ன கிரகமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வேலை செய்வார். அதனால தான் புதன் வந்து புத்திக்குண்டான கிரகம்னு சொல்கிறாங்க, அறிவுக்குண்டான கிரகம்னு சொல்கிறாங்க. புதன் ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது. இப்படியெல்லாம் சேர்ந்துட்டாருன்னா அறிவு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, ஆழ்ந்து சிந்திக்க முடியாது, புத்தி வந்து டைவர்ட் ஆகும், குறுக்கு வழியில் போகும். இதெல்லாமே அந்த புதன் தசையில் நடக்கும். அப்போ புதன் நல்லா இருக்கான்னு பாருங்கள், நல்ல லக்னத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள், உங்களுக்கு யோகத்தை செய்தான்னு பாருங்கள், அவயோகத்தை செய்தான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா புதன்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஜெயிக்கிறாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுத்து இருக்கும். மற்ற ஃபீல்டில் வந்து அதாவது தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பேசுகிறாங்க, அடுத்தவங்க ஆப்போசிட் பர்சனை பேசுகிறாங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க, புதன் ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, நல்லா தொழில் அதிபராக இருக்காங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்குது, அடுத்தவங்க நல்ல ஆட்களால் வச்சு பண்ணுறாங்க, அடுத்தவங்க இவங்க கீழே வேலை செய்கிறாங்க, புதன் நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தில். அப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் நம்பர் 1 கிரகம் புதன். புதன்னா வியாபாரம், வியாபார தந்திரம், இதெல்லாமே இந்த புதன் தான். இந்த கணக்கு வழக்கு, இந்த மேனேஜராக இருக்கவங்க, கணக்கு வழக்கு இது பண்ணிகிட்டு இருக்கவங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே அவங்க புதனாதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பேப்பர் எழுத்துனாலே புதன் தான். பேப்பர் பேனா பென்சில் எழுத்து ரைட்டிங் ஒர்க்குனாலே புதன் தான். அப்போ புதன் நல்லா இருக்கிறவங்க தான் அந்த கலை சம்மந்தப்பட்ட துறையில், அந்த எழுத்து துறையில், அந்த மீடியாவில் எல்லாம் ஷைன் பண்ணுறவங்களா இருக்காங்க, சாதிக்கிறாங்க. அப்போ புதன் கெட்டு போனவங்களுக்கு தான் இதெல்லாம் அமையறதில்லை. அவங்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு இவங்களோட அடுத்தவங்க டெவலப் ஆவாங்க, இவங்களால முன்னேற முடியாது. அப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா, 1ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல, எல்லா இடத்துலையும் புதன் இருக்கலாம். புதனுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னே கிடையாது. புதன் எந்த லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் புதன். ஆனால் அவர் வந்து ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரவே கூடாது. சூரியனோட சேர்ந்தால் கூட அஸ்தங்க தோஷம் கூட பெருசாக வேலை செய்யாது. சூரியனோட இருந்தால் கூட புதன் நல்லது பண்ணுவார். செவ்வாய், சனி, ராகு, கேது கூட சேரக்கூடாதுங்க. கேது கூட இருந்தால் கூட சில டைவர்ட் கொடுக்கும், சில இது பண்ணும். பாவகிரகத்து கூட செவ்வாய், ராகு, செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த இடத்துல வந்து புதனோட சேர்ந்தால் அந்த புதன் திசை பெரிய அளவுக்கு வேலை செய்யாது, பிரச்சனைகளை தான் கொண்டு போய் மாட்ட வைக்கும். தேவையில்லாத தடங்கல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்க அவமானம், உடம்புல நோய், வியாதி எல்லாத்தையும் அந்த புதன் திசையில் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. புதன் சுபகிரகங்களோட சேர்ந்து, குருவோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து, வளர்பிறை சந்திரனோடலாம் சேர்ந்தாருன்னா அந்த புதன் திசை 17 வருஷம் ஒரு யோகமான ஒரு திசையாக இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், இப்போ நடந்துட்டு இருக்க புதன் திசை போயிட்டுருக்கா இல்லை வரப்போதா, உங்கள் வயசு என்ன, எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.